குட் மார்னிங் சாம்பியன். நம்ம கூட மகேஷ் இருக்கார், மோட்டார் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். இப்போ டோட்டலி எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட் வந்து சர்க்யூட் பிரேக்கர் தான் ஒரு முக்கியமான டாபிக்காக தான் பார்க்க போகிறோம். அதில் மூணாவது வந்து எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர், அது ELCBன்னு சொல்லிட்டு செல்லமாக சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? It is safety devices with high earth impedance to prevent electric leakage. ஸோ இட் இஸ் சேஃப்டி டிவைஸாக யூஸ் ஆகுதான். அதோட குணாதிசயம் வந்து ஹை எர்த் இம்பீடியன்ஸ் இருக்குமா, என்ன பண்ணுன்னா எலக்ட்ரானிக் லீக்கேஜை தடுக்குமா. அடுத்தது ரெண்டு வகைப்படும் சொல்கிறாங்க, என்னென்ன? Two types. ஒன்று வந்து வோல்டேஜ் ஆப்ரேட்டர், அது ELCBன்னு இருக்கும். இன்னொரு கரண்ட் ஆப்ரேட்டர், அது RELCBன்னு இருக்கும். அது என்னன்னா வோல்டேஜ் ஆப்ரேட்டர் ELCBன்ற, கரண்ட் ஆப்ரேட்டர் RCCBன்றாங்க. என்னன்னா ரெசிடுவல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர். கரண்ட் ஆப்ரேட்டர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. என்ன காரணம்? More reliable and easy to install. ஸோ இன்ஸ்டால் அண்ட் மெயின்டைன், மோர் ரிலேபிளாக இருக்கும், ஈஸி டு இன்ஸ்டால் அண்ட் மெயின்டைன் அப்படின்றதுலாம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, it will sense even milliamperes current flowing through the earth through the installing body. இன்சுலேட்டிங் பாடி. ஸோ என்னன்னா மில்லி ஆம்பியர் உள்ள வந்தாலும் கண்டுபிடிச்சிடும்னு சொல்றாங்க. என்னென்ன படத்துல என்னென்ன பார்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிப் காயில் பார்ப்போம். அது செகண்டரி வைண்டிங், பிரைமரி வைண்டிங், அயன் கோர், டெஸ்ட் பட்டன், லிமிட்டிங் ரெசிஸ்டர், தென் லோடு. இதெல்லாம் தான் படத்தில் பார்க்குறோம். ரெண்டு பிரைமரி வைண்டிங் இருக்கும், செகண்டரி வைண்டிங் வந்து ட்ரிப் காயிலோட கனெக்ட் பண்ணியிருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். அது வந்து ரெண்டா பிரிக்காங்க. ஒன்று கனெக்டட் வித் சீரியஸ் இன் லைன், இன்னொன்று கனெக்டட் வித் சீரியஸ் இன் நியூட்ரல். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரைமரி வைண்டிங் இருக்கும். கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் ரெண்டு பிரைமரி வைண்டிங் இருக்கும். ஒன்று வந்து கனெக்டட் வித் சீரியஸ் இன் லைன், இன்னொன்று வந்து கனெக்டட் வித் சீரியஸ் இன் நியூட்ரல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா ரெண்டுத்தையும் ஆப்போசிட்டில் தான் ஃப்ளோ ஆகும். லைனில் ஒரு பக்கம் போச்சுன்னா நியூட்ரலில் ஆப்போசிட் பக்கத்தில் வரும்னு தெரிஞ்சுக்கலாம். ட்ரிப் காயில் கனெக்டட் டு த செகண்டரி வைண்டிங். இப்போ வந்து லைன் கரண்ட்டும் நியூட்ரல் கரண்ட் ஈக்குவலாக இருந்தால் நோ லீக்கேஜ். ரெண்டுத்துல மாறுபடுச்சுன்னா லீக்கேஜ் ஆகும். லீக்கேஜ் வந்தால் அதை கண்டுபிடிச்சி அதை ஆஃப் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இந்த பிரின்சிபலோட இது. இன்னைக்கு மகேஷ் வந்து நமக்காக வந்து ஒரு சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்ற டாப்பிக்கில் எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கரை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ கொடுத்த மகேஷ்க்கு வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணுவோம். தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.